மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. ஐசுமா, ஐயோ இவ எங்க போனா? மணி வேற 11 ஆகுது. கேண்டீன்ல முட்டை பப்ஸ் வேற சூடா போட்டுருப்பாங்க. ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு முட்டை பப்ஸ் சாப்பிட்டு வரலான்னு இவள கூப்பிடலான்னு வந்தா இவள இங்க கேபின்ல காணோமே. எங்க போனா? ரேஸ் ஐஷு எங்க? ஐயோ பாஸ், நானும் அவளதான் பாஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ இங்க தான் இருப்பான்னு வந்தேன். இங்க ஆளையே காணோம். ஒருவேளை கேண்டீன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கு பாஸ், நான் போய் கூட்டி வரேன். கேண்டீன்லயா? அவ எதுக்கு கேண்டீன் போறா? இவ ஒரு லூசு. எங்க போயிருப்பா? சரி வரட்டும், இன்னைக்கு எப்படியாவது பேசி அவளை வெளியே கூட்டிட்டு போயிடணும். இது அவ பேக் தானே? அன்னைக்கு சாக்லேட் கொடுத்ததுக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. பேசாம அந்த சாக்லேட் இவ பேக்ல வச்சிடலாம். கள்ளி, சாக்லேட் கொடுத்ததுக்கு என்ன சொன்ன? சாக்லேட்னா பிடிக்காதா? உனக்கு சாக்லேட்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டி. கையில கொடுத்தாதான் வாங்க மாட்டேன்னு ஓவரா சீன் போடுவா. பேக்ல வச்சாலாம் எடுத்துக்குவா. இது என்னோட பைக் இல்ல, இன்னுமா இத பத்திரமா வச்சிருக்கா? மின்னல், என் பைக்கையவே இவ்வளவு பத்திரமா வச்சிருக்க. என் காதல எப்படி மின்னல் உன்னால தூக்கி போட முடியும்? மனசுக்குள்ள காதல வச்சுட்டு ரொம்ப நாளெல்லாம் உன்னால என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்க முடியாது மின்னல். கூடிய சீக்கிரமே உன் வாயால உன் காதல நீ என்கிட்ட சொல்லதான் போற. சிவா மாமா. பூஜா, என்ன மாமா, என்ன பார்த்ததும் என்ன மறைக்கிறீங்க? அம்மா, இது யாரோட ஹேண்ட்பேக்? ஐயோ இது யாருதுனாலும் தெரியல பூஜா. இங்க கீழே கிடந்துச்சா, சரி எடுத்து மேல வைக்கலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். ஏன் மாமா போய் சொல்றீங்க? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாளா? நீங்க அந்த ஹேண்ட்பேக்ல சாக்லேட் வைக்க பார்த்ததை நான் பார்த்தேன். அது யாரோட ஹேண்ட்பேக்னு எனக்கு தெரியும். ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ண பொண்ணோட ஹேண்ட்பேக் தானே. நீங்க எதுக்கு மாமா அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்ல சாக்லேட் வைக்கிறீங்க? நீங்க என்கிட்ட ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கும் போது பொண்ணுங்க விஷயத்துல நீங்க ரொம்ப கிரேட்னு நினைச்சேன் மாமா. ஆனா இப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணோட ஹேண்ட்பேக்ல அவளுக்கு தெரியாம சாக்லேட் எல்லாம் வைக்கிறீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அவ ஆபீஸ்க்கு மட்டும்தான் புதுசுன்னு தோணுது. மத்தபடி உங்களுக்கு அவ பூஜா, அது உன்கிட்ட மறைக்கணும்னு இல்ல. அவ யாருன்னு நானே சொல்றேன். அவ ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற பொண்ணு மட்டும் இல்ல, அவ என் அன்பு மாமாவோட தங்கச்சி. ஓ, அன்பு அண்ணாவோட தங்கச்சியா? அதனாலதான் அன்னைக்கு கூட அவகிட்ட சகஜமா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களா? ஐயோ சாரி சிவா மாமா, நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன சிவா மாமா, அன்பு அண்ணாவோட தங்கச்சின்னு நீங்க முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் அவங்க கூட பேசியிருப்பேன்ல. நான் ஏதோ அவங்கள ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பூஜா, அதுக்கப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த விஷயம் நம்ம வீட்டுல ஒன்ன தவிர எல்லாருக்குமே தெரியும். அவ என் மாமாவோட தங்கச்சி மட்டும் இல்ல, என்னோட லவ்வரும் கூட. லவ்வரா? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? ஆமா பூஜா, அவ என் லவ்வர்னு மட்டும் சொல்லிட முடியாது, அதுக்கும் மேல. என்ன சிவா மாமா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் லவ் பண்ணிருக்கீங்களா? ஆமா பூஜா, இவ்வளவு தூரம் லவ் பண்ணோம். ஆனா இப்போ எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அவ என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. ஒரு சின்ன பிரச்சனையில அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இல்லைன்னா இந்நேரத்துக்கு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி அவ என் பொண்டாட்டிய நம்ம வீட்டுல இருந்திருப்பா. ஆனா அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போயிட்டா. அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆபீஸ்ல நான் அவளை வேலைக்கே சேர்த்தேன். எங்க லவ் மேட்டர் வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், ஏன் கதிர் மாமாவுக்கு கூட தெரியும். ஆனா இப்ப அவ கோவமா இருக்கிறதுனால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. நான் மட்டும் இப்ப எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணி அவ மனசை மாத்திட்டா மட்டும் போதும். அப்புறம் கூடிய சீக்கிரமே வீட்லயே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்காக தான் என்னெல்லாமோ சொல்லி பெட்டெல்லாம் கட்டி அவளை இந்த ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்த்தேன். இப்ப கூட அவ ரொம்ப நாளெல்லாம் இங்க வேலை செய்ய மாட்டா. 10 நாள் தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த 10 நாளைக்குள்ள எப்படியாவது அவ மனசை மாத்தணும் பூஜா. அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஆனா 10 நாளைக்குள்ள ஏதாவது பண்ணணும். எப்படியாவது அவ மனசை மாத்தணும் பூஜா. அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் ஏதாவது பண்றேன். அப்புறம் அவ இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த விஷயம் கதிர் மாமாக்கு தெரியும். ஆனா அவரு அவளதான் வந்து வேலைக்கு சேர்ந்தான்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி பெட்டெல்லாம் கட்டி தான் வேலைக்கு சேர்த்தேன்னு அவருக்கு தெரியாது. அது தெரிஞ்சா அவர் என்ன ஏதாவது தப்பா நினைப்பாரு. இந்த விஷயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாத பூஜா. சிவா மாமா, நீங்க எனக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க வேற பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றீங்க. இன்னை வரைக்கும் யாரை பார்த்தும் எனக்கு காதலிக்க
காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையெல்லாம் வந்ததே இல்லை. ஆனா முதல் தடவை உங்களை பார்த்தப்பதான் உங்களை காதலிக்கணும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வாழணுங்கிற ஆசையே வந்தது. ஆனா இப்ப நீங்க எனக்கு இல்ல வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்கும்போது என்னால தாங்கிக்க முடியல மாமா. அப்ப நிஜமாவே நீங்க எனக்கு இல்லையா மாமா? பூஜா மாமா என்ன நான் அவளை விட்டு கட்டி தான் வேலைக்கு சேர்த்தேங்கிற விஷயத்த கதிர் மாமா கிட்ட சொல்ல மாட்டல்ல? இல்ல மாமா சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் பூஜா. அப்புறம் நீ என்ன ஆபீஸ்க்கு வந்திருக்க? உனக்கு காலேஜ் இல்ல? இல்ல மாமா இன்னைக்கு லீவு. அதான் சரி சும்மா ஆபீஸ் பக்கம் வந்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ சரி பூஜா. சரி நீ என்னன்னு பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். அவனுக்கு மனசுல இருந்தா பெரிய இவன் நினைப்பா. அவன் இந்த கம்பெனிக்கு மாத்திரம் தானே பாஸ், எனக்கெல்லாம் ஒன்றும் பாஸ் கிடையாது. இவன் சொல்ற டாஸ்க்கு ஓகே சொல்லி நான் இங்க வேலை செய்யறேன்றதுனால இவன் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு நினைச்சிட்டானா? எந்த இவன் பொண்டாடிய கூப்பிடுற மாதிரி வெளியே வான கூப்பிடுறான். அப்படியே இவன் கூட வெளியே போக முடியாது. இந்த ஆபீஸ்ல நான் வேலை செய்யறதே என் சர்டிபிகேட்டுக்காகவும் அப்புறம் 10 டாஸ்க்ல வின் பண்ணிட்டா என்ன தொல்லை பண்ண மாட்டேன்னு சொன்னான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இங்க வேலை செய்ய சம்மதிச்சேன். அதுக்காக இவன் என்ன சொன்னாலும் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எந்த டாஸ்கா இருந்தாலும் அது ஆபீஸ்க்குள்ள மட்டும் போதும். ஆபீஸ்க்கு வெளியே போற வேலையே வேண்டாம். ஆபீஸ்க்குள்ள கூட இந்த பிஏன்னு சொல்லி ரூம்ல தனியா இருக்கிற மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணவே கூடாது. கேபின்ல எல்லாரும் முன்னாடியும் பண்ற மாதிரியான டாஸ்கா இருந்தா மட்டும்தான் இனி பண்ணணும். இல்லனா விட்டா இதான் சாக்குன்னு ஓவரா போறான். இதுக்கு மேலயும் ஓவரா போவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன மிஞ்சி மீறி போன இந்த ஆபீஸை விட்டு போவ, அவ்வளவுதானே? ஆபீஸை விட்டு போயிட்டா என்னால உன்னை தேடி வரவே முடியாதா? அப்புறம் ஆபீஸ்ங்கிறதுனால தான் கொஞ்சம் லிமிட்டா இருக்கேன். ஆபீஸை விட்டு வெளியே போனா என் லிமிட் என்னங்கிறது நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்ல. அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கேன்னா சொல்லு. டாஸ்க் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டாஸ்க்ல நீ ஜெயிச்சுட்டதாவே வச்சுக்குவோம். இப்பவே நான் உன் சர்டிபிகேட் கொடுத்துறேன், தாராளமா ஆபீஸை விட்டு வெளியே போலாம். ஆனா ஒண்ணு, வெளியே போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த லிமிட் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அப்புறம் 24/7 உன்னை நான் தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு சம்மதம், நீ தாராளமா வெளியே போலாம். பிளாக்மெயில் பண்றியா? எனக்கு இமெயிலே ஒழுங்கா பண்ண தெரியாது. நான் எதுக்குமா உன்னை பிளாக்மெயில் பண்ண போறேன்? உனக்கே தெரியும்ல, என்னைக்குமே நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதை செய்யாம விட மாட்டேன். நீங்க வேலைக்கு சேரும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ 10 டாஸ்க்ல வின் பண்ணிட்டா உன் சர்டிபிகேட் கொடுத்துடுவேன், உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், தாராளமா நீ ஆபீஸை விட்டு வெளியே போயிடலாம்னு சொன்னேன். அதே ஒருவேளை நீ 10 டாஸ்க்ல வின் பண்ணாம இங்கிருந்து வெளியே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னேன்னா அப்போ சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்தணும்ல, அதை தான் பண்ணுவேங்கிறேன். இப்ப சொல்லு, 10 டாஸ்க்ல வின் பண்ணிட்டு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு என் தொல்லை இல்லாம நிம்மதியா வெளியே போக போறியா? இல்ல டாஸ்க்கும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் என்ன சமாளிக்கிறதையே ஒரு டாஸ்கா வச்சு பண்ண போறியா? இப்ப இதுல நீ ஆப்ஷன் ஏ சூஸ் பண்றதா இருந்தா கிளைண்ட் மீட்டிங்க்கு என் கூட நீ வெளியே வரணும். இல்ல ஆப்ஷன் பியா இருந்தா சொல்லுங்க மேடம், ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியா? அது என்னது? நான் പറഞ്ഞ പോലെ 10 டாஸ்க்ல நான் வின் பண்ணிட்டு தான் இந்த ஆபீஸை விட்டு வெளியே போவேன். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன டாஸ்க பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த டாஸ்க்ல நான் தோத்துட்டதாவே வெச்சுக்கிறேன். நாளை ஆபீஸ்க்குள்ளேயே வேற டாஸ்க்ல பார்க்கலாம். ச்சே, என்ன இவ ஆபீஸ்க்குள்ள எதுவுமே பண்ண முடியல. வெளியே கூட்டு போனாலாவது எப்படியாவது இவன் மனசை மாத்தலான்னு பார்த்தா இவன் என்னடானா கெஞ்சினாலும் சம்மதிக்க மாட்டேங்கிறா, மிஞ்சினாலும் சம்மதிக்க மாட்டேங்கிறா. இப்ப எப்படி இவளை வெளியே கூட்டிட்டு போறது? என்ன சார், அதான் இன்னைக்கு டாஸ்க்ல நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? இன்னும் எதுக்காக இங்க நிக்கிறீங்க? இது ஏன் ஆபீஸ், நான் எங்க வேணா நிப்பேன். ஓ அது சரி, என்ன நான் போறேன். ஐயோ போறாளே, ஏதாவது பண்ணி தொலைடா. ஹோய் மின்னல், ஹோய் மின்னல், என்ன என்னமோ போறேன்ன, இப்ப போ பார்க்கலாம். இப்ப எம்டி சிவாவா இல்ல உன்னோட ஷமீரா வந்திருக்கேன். இப்பவும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு உன்னால போக முடியுமா மின்னல்? என்னோட பைக்கையவே பத்திரமா வச்சிருக்க, என்னோட காதலை எப்படி மின்னல் உன்னால தூக்கி போட முடியும்? உன் மனசுல இருந்து என்னைக்குமே உன்னால என்ன தூக்கி போட முடியாது. என் மேல உனக்கு காதல் இருக்கு, அப்புறம் எதுக்காக இன்னும் இப்படி கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? அப்புறம் உன்னோட கோவத்தை எல்லாம் அந்த சிவா கிட்ட வேணா காட்ட முடியும், ஆனா இந்த ஷமீர் கிட்ட காட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப உன்னோட ஷமீரா கேக்குறேன், என் கூட வருவியா மின்னல்?
மாஸ்க் போட்டுட்டா நீ என் ஷமீர் ஆயிடுவியா? இந்த ஆஃபீஸ்ல நீ சிவா தான், உன்னால என் ஷமீர் ஆக முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்க் போட்டு என் முன்னால வராத. ஏ மின்னல் நில்லு. செல்ல குட்டி ராசாத்தி போறதென்ன சுடத்தி கண்ணே உன் காதல் கதவை வைக்காத சாத்தி வெள்ள கட்டி நீ ஆத்தி வெக்கமனைய மாத்தி எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாத்தி உன்ன நான் நெஞ்சுக்குள்ள தொட்டில் கட்டி வச்ச காப்பாத்தி. என்ன பண்ற? விடு. விட முடியாது மின்னல். ஐயோ, இந்த ஆபீஸ் யாராவது பாத்துருவாங்க. பார்த்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்னதான் தப்பா நினைப்பாங்க. இப்ப விட போறியா இல்லையா? யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீ என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன். பைத்தியமாய் பேசாத, விடு என்ன. விட முடியாது மின்னல். உன்னால முடிஞ்சா அன்னைக்கு என் கையை தட்டி விட்டு போனியே, அந்த மாதிரி இப்ப என் கையை தட்டி விட்டுட்டு போ பார்க்கலாம். ஐயோ ஐஷு, இவனை மாஸ்க்ல பார்த்ததும் பழசெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாத. இவன் ஷமீர் இல்ல, இவன் சிவா தான். இவன் கையை தட்டி விட்டுட்டு போயிடு. ஹோய், என்ன போல? அது கையை எடுக்க முடியல, நீ விடு, நான் போறேன். என்னது, கையை எடுக்க முடியலையா? அதுக்கு நான் உன் கையை பிடிக்கவே இல்லையே. உன்னால இப்ப என் கையை தட்டி விட்டுட்டு போக முடியாது மின்னல். ஏன்னா இவ்வளவு நாள் உன் மனசுக்கு தெரியும் நான் உன் ஷமீர் தான்னு, ஆனா உன் கண்ணுக்கு நான் சிவாவா தான் தெரிஞ்சேன். ஆனா இப்போ உன் கண்ணுக்கும் நான் ஷமீரா தான் தெரியறேன். இந்த ஷமீரோட கையை தட்டி விட்டுட்டு உன்னால போக முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? என்னால முடியும், நான் உன் கையை தட்டி விட்டுட்டு போயிடுவேன். உன்னால முடியாது மின்னல். என் கையை தட்டி விடுறது இல்ல, இப்ப நான் என்ன பண்ணாலும் உன்னால என்னை தடுக்க கூட முடியாது. அப்படி உன்னால தடுக்க முடியலன்னா உன் மனசு என்னை இப்ப ஷமீரா ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். பார்க்கலாமா? எடா வேண்டாம். உன் மனசுக்கு இப்ப நான் ஷமீரா இல்ல சிவாவான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அடி கொட்டி கிடக்குது அழகு, நீ கூட வந்து கொஞ்சம் பழகு. உன் கண்ணு என்ன கரையில் ஏத்தும் படகு, உன்னை கொத்த நினைக்குது கழகு. உன் மேனி எங்கும் என்ன மெழுகு, நான் காட்டாராயம் அடக்கியாலும் அதகு. ஒண்டி வீர நானடி, உனக்கேத்த ஆளும் தானடி. ஓம் பட்டு பட்டு கண்ணும் தொட்டு தொட்டு முத்தம் வெப்பேன் பாரடி. வெற்றி வேலும் நானடி, வெளி வேஷம் போட மாட்டேன்டி. ஓ அத்த அத்த பெத்த முத்திர தின்னத்த மிஞ்ச யாரடி. என்ன கண்ணத்துல கை வச்சதுக்கு அப்புறம் கூட எதுவும் சொல்லாம கண்ண மூடி நிக்கிறா? எதுக்குமே ஒத்து வர மாட்டான்னு நினைச்சேன், ஆனா இப்போ ஒரு மாஸ்க்குக்கே மடங்கிட்டா. சே, இது தெரிஞ்சிருந்தா இந்த மாஸ்கை என்னைக்கோ போட்டிருப்பனே. சரி பரவாயில்ல, இப்பவாது போட தோணுச்சே. ஐயோ, கண்ண மூடி வேற நிக்கிறாளே. ஆஃபீஸுங்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா கண்ட்ரோல் மிஸ் ஆகுதேடா. இல்ல மிஸ் ஆனாதான் என்ன இப்போ? சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தா அவ மனசு மாறிடுமா? மாஸ்க் போட்டா மட்டும் பழைய ஷமீர் ஆயிட முடியுமா? பழைய ஷமீர் எப்படி இருப்பானோ அப்படி நடந்துக்கிட்டா தானே அவளுக்கும் ஏதாவது தோணும். ஆனா என் மேல செம கோவத்துல இருக்கா, எதுக்குமே ஒத்து வர மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சும் கண்ண மூடி நிக்கிறா. கிளைண்ட் மீட்டிங்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போய் இவளை கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா கிளைண்ட் மீட்டிங்கை விட இதுவே நல்லா இருக்கு. ஆபீஸ்க்குள்ளேயே இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கல. கடவுள் இருக்காண்டா. இன்னும் என்னடா பார்த்துட்டே இருக்க? யாராவது வரதுக்குள்ள டக்குன்னு கிஸ் பண்ணிரு. என்ன பண்ற? அடிச்சு விடு. ஃப்ராடே, கொஞ்சம் கேப் கிடைக்கிறதுக்குள்ள உன் புத்திய காட்டுற பாத்தியா? நீ எல்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்ட. இப்ப என்ன, உன் கூட கிளைண்ட் மீட்டிங்க்கு வெளியே வரணும், அவ்வளவுதானே? வெளியே வரேன், போதுமா? சே, என்ன இவ கிஸ் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள இப்படி திட்டிட்டு போறா. சரி, இவ்வளவு நாள் சாரு சாருன்னு மரியாதையா கூப்பிட்டவ இப்ப பழைய மாதிரி ஃப்ராடுன்னு உரிமையோட திட்டிட்டு போறாளே, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியோ வெளியே வர ஒத்துக்கிட்டா. ஆனா ஆபீஸ்க்குள்ள கிடைச்ச நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. கடவுள் இல்லடா. வாமா பூஜா, காலேஜ் முடியறதுக்கு ஆயிடுச்சு. நீ லீவ்ல எல்லாம் அடிக்கடி ஆபீஸ்க்கு வந்து ஆபீஸ் வேலையும் கத்துக்கன்னு சொன்ன. எங்க வர மாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, இன்னைக்கு லீவ் விட்டதும் உடனே ஆபீஸ்க்கு வந்துட்ட. ஆமாப்பா, நீங்க சிவா மாமா ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நீயும் ஆபீஸ்க்கு வந்து ஆபீஸ் வேலையை கத்துக்கிட்டாதான் நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து இந்த ஆபீஸை நடத்த முடியும்னு சொன்னதுனாலதான் ஆபீஸ்க்கு வந்தேன். ஆமாடா குட்டிமா, அப்பா சொன்னது உண்மைதானே. இந்த ஆபீஸ இத்தனை காலம் அப்பா கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்தி பாத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அப்பா காலத்துக்கு அப்புறம் யாரு பாத்துக்க போறா? நீயும் சிவாவும் தானே பாத்துக்கணும். அவன் ஆபீஸ்க்கு வந்துட்டான், நீயும் இந்த ஆபீஸ்க்கு வந்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டா தானம்மா எல்லாமே உனக்கும் தெரியும். நாளைக்கு உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த ஆபீஸ பொறுப்பா நடத்தணும்.
கல்யாணமா? யாருக்குப்பா? என்னடா இப்படி கேக்குற? உனக்கும் சிவாவுக்கும் தான். அப்படின்னு நீங்களும் அம்மாவும் தான்ப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா சிவா மாமா மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லாம இருக்கலாம். ஆனா கல்யாணம் ஆக போறது உனக்கும் அவனுக்கும் தான். உனக்கு காலேஜ் முடியட்டும்னு தான் அம்மாவும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலேஜ் முடிஞ்சதும் அவன்கிட்ட பேசி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சிவா மாமாவுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. ஏமா ஏன் அப்படி சொல்ற? என்ன நானும் அம்மாவும் பேசினா சிவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறியா? சரி, நாங்க பேசினா ஒத்துக்கலனா உன் அண்ணன் பேசினா ஒத்துக்காம இருப்பானா? உன் அண்ணன் கதிர் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா கேட்காம விட்டுருவானா? இல்லப்பா, இந்த விஷயத்துல அண்ணன் இல்ல, இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சிவா மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாரு. ஏமா ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா சிவா மாமா வேற ஒரு பொண்ணை விரும்புறாரு. வேற பொண்ணா? யார் அந்த பொண்ணு? அது ஷைலோனியோட அன்பு அண்ணன் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி. அந்த பொண்ணு இப்ப கூட நம்ம ஆபீஸ்ல தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கு. நம்ம ஆபீஸ்லயா? ஆமாப்பா, சிவா மாமா தான் வேலைக்கு சேர்த்திருக்காரு. அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா ஒருத்தர் விரும்புறாங்களாம். இந்த விஷயம் வீட்ல அம்மாச்சி அண்ணன் எல்லாருக்குமே தெரியுமா? அது நமக்கு தான் தெரியல. இப்ப கூட அவங்க 2 பேருக்கு இடையில என்னமோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சதும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். அப்படின்னு யார் சொன்னா? சிவா மாமா தான்ப்பா சொன்னாரு. அந்த பொண்ணு தான் அவர் விரும்புறாரா, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். எனக்கு சிவா மாமாவை பார்த்ததுமே பிடிச்சது. ஆனா அப்ப கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் என் மனசுல வரல. ஆனா நீங்களும் அம்மாவும் சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா சிவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்தது. நானும் சிவா மாமா நம்ம வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே உரிமை எடுத்துக்கிட்டேன். அவர் மேல கொஞ்சம் அதிகமாவே ஆசைப்பட்டுட்டேன். இப்போ அவர் எனக்கு இல்ல வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு கேட்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. எதுக்குப்பா, எதுக்கு அவர் மனசுல யார் இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்க எனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க? உங்களுக்கே தெரியும்லப்பா, சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு நான் ஆசைப்பட்டுட்டா என்னால அது இல்லாம இருக்கவே முடியாது. அது இல்லைன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. தெரியும்டா குட்டிமா. ஆனா அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து நீ ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டா அதை எப்படியாவது அப்பா உனக்கு வாங்கி கொடுத்துருவேன்னு உனக்கு தெரியும்ல? அப்பா, ஆனா வாங்கி கொடுக்கிறதுக்கு சிவா மாமா ஒன்னும் பொம்மையோ ட்ரெஸ்ஸோ பேக்கோ இல்லப்பா. அவர் மனசுல நான் இல்ல, வேற பொண்ணுதான் இருக்கா. இதுக்கு மேல சிவா மாமா எனக்கு கிடைக்க மாட்டாருப்பா. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு குட்டிமா, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் அவன் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவன் எந்த பொண்ணை வேணா விரும்பி இருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறது ஒன்னதான். அப்பா எப்படிப்பா? அதையெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன். ஆனா இப்ப நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்க. சிவா உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். நீ காலேஜ் முடிச்சதும் உனக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம். அதை பண்ணி வைக்க வேண்டியது இந்த அப்பாவோட பொறுப்பு. ஆனா அது வரைக்கும் நீ இப்படி தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு வருத்தப்படாத. இவ்வளவு நாள் எப்படி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சந்தோஷமா இருந்தியோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் சந்தோஷமாயிருமா. எல்லாத்தையும் இந்த அப்பா பாத்துக்கிறேன். அப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனம்மா, நீ வீட்டுக்கு போ. சரிப்பா. ஆபீஸ் விஷயத்துலதான் ஆபீஸ்க்கு வந்து வில்லங்கம் பண்றான்னு பார்த்தா பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்திலயும் வில்லங்கம் பண்ணுவான் போலயே. அவன் இந்த ஆபீஸ்ல காலடி எடுத்து வச்சதுமே அவன் காலை உடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா பூஜாக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும்ன்றதுக்காக தான் அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கு மேல விடக்கூடாது. அவன் இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்க்கும் வர விடக்கூடாது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்து அவ கதையும் முடிக்கணும். அர்ஜுன் சார். வா அர்ஜுன். ஆபீஸ்ல புதுசா சிவா யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிருக்கானா? ஆமா சார், 2 பொண்ணுங்களை அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு சார். 2 பொண்ணுங்களா? ஆமா சார், 2 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்திருக்காரு சார். அதுலயும் ஒரு பொண்ணு அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டையும் சேர்த்து வேலைக்கு சேர்த்திருக்காரு. தெரிஞ்ச பொண்ணுன்னு எப்படி அவன் வேலைக்கு சேர்த்துவான்? ஆபீஸ்ல தெரிஞ்சவங்கன்னு ரெக்கமெண்டேஷன்ல எல்லாம் யாரையும் வேலைக்கு சேர்த்து கூடாதுன்னு அவங்ககிட்ட யாரும் சொல்லலையா? எப்படி சார் சொல்றது? அவர் தான் இந்த ஆபீஸோட எம்டி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் எப்படி சார் நம்ம ரூல்ஸ் எல்லாம் சொல்ல முடியும்? ஆனா அவரையெல்லாம் எம்டின்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா நீங்க இந்த ஆபீஸ்ல எம்டியா இருந்த வரைக்கும் ஆபீஸ் எப்படி இருந்துச்சு? ஆனா இப்ப ஆபீஸ் மாதிரியே இல்ல சார், ஏதோ காலேஜ் மாதிரி இருக்கு. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஜாலியா பாட்டு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா எம்டி சார் உங்க மருமகன், அவரை பத்தியே எப்படி சார் உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதான் சார் நான் அமைதியா இருக்கேன். பாரு அர்ஜுன், மாமன் மருமகங்கிறதெல்லாம் வீட்டுலதான், ஆபீஸ்ல கிடையாது. எம்டியாவே இருந்தாலும் அவன் ஏதாவது தப்பு பண்ணா அது நீ என்கிட்ட வந்து சொல்லணும். அதை இந்த ஆபீஸ்ல ஒரு பார்ட்னரா எனக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சார் உங்களுக்கு இல்லாத உரிமையா சார்? சொல்ல போனா அவரை விட இந்த ஆபீஸ பாத்துக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு தான் சார் இருக்கு. அதுலயும் அந்த எம்டி சீட்ல உங்களை பார்த்துட்டு இப்ப அந்த ரூம்ல அவனை பாக்குறதுக்கு கூட வெறுப்பா இருக்கு சார். திரும்பவும் அந்த ரூம்ல அந்த எம்டி சீட்ல உங்களை பார்க்கணும் சார். அந்த சீட்ல என்ன பார்க்கணும்னா அதுக்கு ஒண்ணு பண்ணணும் அர்ஜுன். சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த எம்டி சீட்ல நான் உட்காரணும்னா அதுக்கு அவன் இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது.
அதுக்கு இந்த ஆபீஸ்க்கு வர முடியாத அளவுக்கு அவன் காலை உடைக்கணும். சார் நீங்க ஊன்னு சொன்னா ஆளை முடிக்கிறதுக்கே என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க. இல்ல அர்ஜுன், ஆபீஸ் விஷயத்துல மட்டும்தான் அவன் எனக்கு எதிரி. ஆனா வீட்ல அவன் என் மருமகன். புரியுது சார். ஆபீஸ்க்கு வரவிடாம பண்றதுக்கு அவன் காலை உடைக்கணும், அவ்வளவுதானே சார்? நான் பாத்துக்கிறேன் சார். அவன் காலை உடைக்கிறது மட்டும் இல்ல, அவன் கூட ஏதோ ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னல, அந்த பொண்ணோட கதையும் முடிக்கணும். ஐயோ சார், அந்த பொண்ணை எதுக்கு? ஏன் எதுக்கு நல்லா கேட்காத அர்ஜுன், அந்த பொண்ணு கதையை முடிக்கணும். முடியுமா முடியாதா? முடியும் சார், முடிச்சிடலாம் சார். சரி, அப்ப இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் காலையும் உடைச்சாச்சு, அந்த பொண்ணோட கதையும் முடிச்சாச்சுன்ற தகவல் எனக்கு சொல்லு. கண்டிப்பா சார். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இந்த தகவல் உங்க காதுக்கு வரும்.